எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கடைசி வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காதா என்ன? அம்மா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கவே இல்லை. அப்புறம் பூமாரி மேல ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டது என்னோட தப்பா? கடைசி வரைக்கும் நான் அவ கூட சந்தோஷமா வாழணும், அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எந்த அளவுக்கு பூமாரியை நேசிச்சனோ அந்த அளவுக்கு தான் என்னோட வேலையையும் நேசிச்சேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில் இந்த வேலையை விட்டாதான் பூமாரி எனக்கு கிடைப்பாளா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை? ச்சே, ஆதி பாவம் தனியாக உட்காந்து இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அப்பா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆதி, சக்தி, ஆதி, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? உங்க அப்பாவுக்கு புரியலையே. அப்பா எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு எனக்கும் புரியவே இல்லை ஆதி. பொதுவா அப்பா இப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது. எதை நினைச்சும் எங்க அப்பா பயப்படுற ஆளே கிடையாது ஆதி. ஆனா இப்ப என்னடனா உங்க போலீஸ் வேலையை நினைச்சு பயந்து, அதுவும் ஒரு ரவுடிக்காக உங்க போலீஸ் வேலையை விட சொல்றாருன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு ஆதி. அப்பா பேசுனது எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க ஆதி. நீங்க இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க என்னடனா பூமாரி உட்காந்து அழுதுட்டே இருக்கா. இதுக்கு வேற வழியே இல்லையா சக்தி? இந்த வேலையை விட்டாதான் பூமாரியை கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா என்ன? நான் பூமாரியை எந்த அளவுக்கு விரும்புறனோ அதே அளவுக்கு தான் இந்த வேலையே விரும்புறேன். ரெண்டு கண்ணுல எது முக்கியம்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க எதோ சொல்லுவீங்க சக்தி? ரெண்டு கண்ணுமே முக்கியம்தான் ஆதி. உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி உடஞ்சு போய் உக்காந்துடலாமா? என்ன பண்ண சொல்றீங்க சக்தி? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம் ஆதி. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சக்தி? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்ன ஆதி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா அப்பா தானே உங்களை கூட இல்ல, உங்க வேலையைத்தான் பிடிக்கலான்னு சொல்றாரு. அதுக்காக என்னோட வேலையை என்னைக்குமே என்னால விட முடியாது சக்தி. இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா இல்லாம அப்பா மட்டுமே கஷ்டப்பட்டு அவரோட வேலை உழைச்சு வாங்கின வேலை இது. இந்த வேலையை அவ்வளவு ஈஸியா என்னால விட முடியாது சக்தி. உங்களை யார் இந்த வேலையை விட சொன்னதா ஆதி? நான் உங்களை இந்த வேலையெல்லாம் விடவே சொல்லல. பின்ன பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க எதை நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. அப்பாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னோட வேலை. எப்படி எப்படி உங்களால முடியும்? நீங்க அவ்வளவு சொல்லியுமே உங்க அப்பா ஒரே பிடிவாதமா எனக்கு இந்த போலீஸ் மாப்பிள்ள வேணும்னு சொல்றாரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பூமாரி சந்தோஷமா வாழ மாட்டாளா என்ன? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சக்தி. அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத சக்தி. என் அம்மா தான் என் கூட கடைசி வரைக்கும் இல்ல. என் பூமாரியாவது என் கூட கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு அம்மாவா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அது இப்போ நடக்காதுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்கவே முடியல சக்தி. கோபமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, அது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தானே காட்ட முடியும். புரியுது ஆதி. ஏன்னா நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் புரியும். நீங்க எதை நினைச்சும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல எங்க அப்பாவோட மனசை மாத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆதி. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம எப்பயும் போல பூமாரிக்கிட்ட பேசுங்க. இல்ல சக்தி, அது என்னால முடியாது. அப்பா எப்ப வேணா பூமாரிக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல ஆதி. நான் இருக்கிற வரைக்கும் பூமாரிக்கு வேற ஒரு பையனை பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா என்ன? தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. பூமாரி கிட்ட போய் பேசுங்க. அவ எப்படி அழுதுட்டு இருக்கா தெரியுமா? அதை எங்களால பார்க்க முடியல ஆதி. ஒரு அண்ணனா அவ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆதி. அப்பாவை தவிர மத்த எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அப்பாவோட மனசை மாத்தி அவரு சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆதி. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா சக்தி? என்ன ஆதி, நீங்க ஒரு போலீஸ், எவ்வளவு தைரியமா இருக்கணும். சொந்த விஷயம்னு வந்துட்டா இப்படி உடஞ்சு போய் உட்காரலாமா? நானும் மனசு தானே சக்தி. என்னதான் போலீஸா தைரியமா இருந்தாலும் எனக்கும் ஒரு மனசு இருக்கல சக்தி. அதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாவம் ஆதி. அவர் இப்படிலாம் பேசி நான் என்னைக்குமே பார்த்ததே இல்லை. இப்படிலாம் மனசு உடஞ்சு போய் உட்காருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். என் தங்கச்சிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கவலைப்படுறவரு அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறாம இருப்பாரு? என்னதான் போலீஸா இருந்தாலும் அவரும் அன்புக்காக ஏங்குறாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்துக்கு என் அப்பா சம்மதிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே ஆகணும். இல்லைன்னா அப்பாவை
எப்படியாவது சம்மதிக்க வச்சே ஆகணும். சரி வாங்க ஆதி, வீட்டுக்கு போலாம். இல்ல நான் வரல சக்தி, ப்ளீஸ் ஆதி, எனக்காக, உங்க பூமாரிக்காக வரலாமே. இல்ல சக்தி, உங்க அப்பா எப்ப சம்மதிக்கிறாரோ அப்பவே நான் வரேன். அப்ப பூமாரிய பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல ஆதி? அவ மேல கோவப்பட்டுட்டு தானே வந்தீங்க. என் அப்பா மேல அந்த கோவத்தை தானே அவட்ட காட்டுனீங்க. உங்களுக்கு எப்படி அவ முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கும் நீங்க தானே முக்கியம்னு நினைப்பா. சக்தி ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க ஆதி. சரி சக்தி. டேய் டேய் முன்னாடி பாரு, முன்னாடி பாரு, முன்னாடி பாரு. நான் பரதேசி பின்னாடி பாக்குது பாரு. முன்னாடி முன்னாடி சொல்றான் பாரு, சொல்றான் பாரு. டேய் எங்கடா 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 சொல்றான்? பரதேசி நாய முன்னாடி பாடுறா. இப்ப பாரு பின்னாடியே தான் பார்த்துட்டு தெரியும். டேய் தேவா எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆமா உன் கண்ணுக்கு எதுதான் தெரியும்? டேய் சொல்றான்டா சொல்றான். நான் சொல்லாம உன்னை முத்தமா கொஞ்சமா சொல்றா நீயும். தேவா நீ எங்கடா இருக்க? போச்சு நீ இன்னைக்கு காலிடா மவனே. பின்னாடி 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 சாவிடா மவனே. நேவா அடிக்கிறேன் நீ காலிடா. 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்து சந்தோஷமா கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? ஆசை ஆசையா சேலை கட்டி உன்கிட்ட காமிக்கலான்னு வந்தா நீ எவனையோ கூப்பிட்டுட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்க. எத்தனை தடவை சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டேன்றானே. அவனே கேம விளையாடுற கேமு இன்னைக்கு காலியானது அவே இல்ல நீதான். என்ன ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் நிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல சும்மாவா இருக்கும். இப்படி 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 அவனை படி. யாரு? நான் பேட் வைப்ரேஷனா? மவனே மனசுக்குள்ளேயே பேசுறது நினைச்சு சத்தமாவா பேசுற? இன்னைக்கு நீ சட்னி. நானும் பாக்குறேன்டா. நீ மட்டும் என்ன பார்க்காம இந்த கேம மட்டும் விளையாண்டுட்டே இரு. அப்புறம் நீ ஐஷுவ வேற ரூபத்துல பாப்ப. என்னது ஒரு மாதிரி நல்ல வாசனை வர மாதிரி இருக்கு. அதுவும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பக்கத்திலே இருக்க வாசனை மாதிரி இருக்கு. கூடவே சேர்ந்த மல்லிகைப்பூ வாசமும் வருது. என்னடா இது? நல்ல வேலை பார்த்துட்டா. இல்லைன்னா இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாது. தப்பிச்சுட்டடா தேவா, தப்பிச்சுட்டேன். ஐஷு? ஆமா நான் தான். இங்க என்ன பண்ற? அத நான் கேட்கணும். நீ இங்க என்ன பண்ற? சும்மா ஃப்ரெண்டு கூட பேசிட்டு. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் இங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆச்சா? என்ன சொல்ற? ஆமா நான் இங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க என்ன பண்ற, என்ன விளையாண்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன். ஐயோ பாத்துட்டியா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கேம் விளையாடாதானே? என்ன சின்ன பையனா என்ன? சும்மா போர் அடிக்குதுன்னு. ஓ அப்ப போர் அடிச்சா கேம் விளையாடுவ அப்படித்தானே? இல்ல ஐஷு சும்மா. என்ன சும்மா? இல்ல என்ன சும்மான்னு கேட்டேன். ஐஷு நீ ரொம்ப அழகா இருக்க. படி சிரிச்சுட்டா. தப்பிச்சுட்டேன்பா. நிஜமா சொல்றியா? நான் அழகா இருக்கேனா தேவா? ஆமா ஐஷு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே இந்த பார்பி டால் இருக்கும் பாத்தியா, அது மாதிரி இருக்க. நிஜமா சொல்ற தேவா? நான் கூட நீ கேம் விளையாண்டுட்டு இருக்கியே அதனால என்ன கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா பார்பி டால் மாதிரி இருக்கேன்னு சொல்றேன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு என்ன கவனிச்சிருப்ப. நல்ல வேலை நான் அதை பண்ணாம போயிட்டேன். என்னது என்னது பண்ணாம போயிட்டேன்? இல்லடா நான் ரொம்ப நேரமா வந்து நின்னுட்டு இருந்தேன்னா நீ என்ன கவனிக்கவே இல்லைன்னு நினைச்சு பக்கத்துல இருந்த கல் எடுத்து அடிச்சு உன் மண்டையை உடைச்சிடலான்னு நினைச்சேன். பாவி என்னடி சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? ஆமா தேவா, ஆனா நீ தப்பிச்சிட்ட. தாலி கட்டின புருஷன். ஆனா நீதான் எனக்கு நான் தாலி கட்டலையே தேவா. தாலி கட்ட போற புருஷனை கல் எடுத்து மண்டைய உடைச்சிருவேன்னு சொல்ற? ஆமா பின்ன இவ்வளவு அழகா ரெடி ஆகி உனக்காக மல்லிகைப்பூலாம் வச்சு எவ்வளவு அழகா ரெடியா வந்திருக்கேன். ஆனா நீ என்னடனா போர் அடிக்குதுன்னு கேம் விளையாண்டுட்டு இருக்க. போர் அடிச்சா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. ஓ அப்படிங்களா மேடம்? என்ன பண்ற நீ? நீ தானே சொன்ன போர் அடிச்சா ஒன்ன கூப்பிடணும்னு. என்ன கூப்பிடணும் தான் சொன்னேன், ஆனா இப்படி பண்ண சொன்ன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இப்ப போர் அடிக்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னென்னமோ பண்ணலாம்னு தோணுது. போதேவா என்ன பண்ணலாம்? போடா நான் போறேன். என்ன மீறி உன்னால எங்கேயும் போக முடியாது. என்னடா நடக்குதுங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளயும் கிட்ட கல்யாணம் ஆகாமையே பிள்ளைய பெற்றுவாங்க போலயே. எனக்கும் தான் இருக்கேன்
பொண்டாட்டின்னு ஒண்ணு, அதுக்கு ரொமான்ஸா வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குது. ஆமா நான் வந்துட்டேன்ல ராட்சசி. என்னவா இன்னைக்கு புதுசா தினுசா இருக்காளே, ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுச்சோ? இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம மனசுக்குள்ளதானே நினைச்சோம். நீ என்ன நினைச்சாலும் அது எனக்கு கேட்டும். ஓ அப்படியா? நான் என்ன நினைச்சேன் சொல்லு பாப்போம். நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் அழகா இருக்கேன்னு தானே நினைச்சீங்க. நல்ல வேலை தப்பிச்சு. சொல்லுங்க மாமா, நான் அழகா இருக்கேன்னு தானே நினைச்சீங்க. ஆமா ஆமா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கேன்? ஐயோ எவ்வளவு அழகா இருக்கேன்னு கேட்டுட்டாலே இப்ப நான் என்னத்த சொல்லுவேன். நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. ரொம்பனா? பேசாம தேவா டைலாக் தூக்கி போட்டுற வேண்டியதான். நீ ரொம்ப அழகா அப்படியே பார்பி டால் மாதிரியே இருக்க. சும்மாதான் சொல்றீங்களா? நீங்க சொல்றது உண்மையா? நான் அப்படியே பார்பி டால் மாதிரியே இருக்கனா? என்னால நம்பவே முடியல மாமா. என்னால தான் நம்ப முடியல. என்ன செய்யறது, உருட்டி தானே ஆகணும். ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா ரெடியாயி? சும்மாதான். சும்மாதானா? என்ன சும்மாதான்? சும்மாதானா? சும்மாதான். இல்லையே, நீ சும்மா இப்படி பண்ற ஆளே கிடையாது. என்ன விஷயம் சொல்லு பாப்போம். ஒன்னும் இல்ல, இந்த ஐஷுதான் என்னமோ பெரிய உலக அழகி மாதிரி சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மினுக்கிக்கிட்டு தெரிஞ்சாலா? அதான் உங்க தங்கச்சிக்கு ஈக்குவலா நானும் இருக்கேன்ல, அதனாலதான். ஓ அதனாலதானா? நான் கூட பிள்ளைக்கு ரொமான்ஸ் வந்து மூழ்கி தள்ளிருச்சோன்னு நினைச்சேன். அப்போ நீ நான் பாக்குறதுக்காக இவ்வளவு அழகா ரெடி ஆகலையா? நீங்க டெய்லி தானே மாமா பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க பாக்கணுன்றதுக்காக நான் தினமும் ரெடி ஆக முடியுமா இல்ல? அடி பாவி, நீயும் சரியான ஆள் தானே. சரி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூவா? சிச்சி அதெல்லாம் இல்ல. பின்ன வேற என்ன? அது வந்து நான் அழகா இருக்கணும் இல்ல உங்க தங்கச்சி அழகா இருக்காளா? அது நீ உன் தம்பிகிட்ட கேட்டா இன்னும் சௌரியமா இருக்கும். என் தம்பிகிட்ட எல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். ஓ அப்படியா? முன்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ என்ன நடக்குதுங்க? இங்க என்ன நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்குது. உன் தம்பிக்கு எதுக்கு இவ்வளவு அவசரம்? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள பாரு என் தங்கச்சியை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கு ரொமான்ஸ் வேற. என் தம்பிக்குலாம் அவசரம் இல்ல, உங்க தங்கச்சிக்கு தான் அவசரம். தேவா சொல்ல ஐஷு. நான் உனக்கு கேட்கவா? என்ன வேணா கேளு, அள்ளி கொடுக்க மாமி இருக்கேன்ல. சிச்சி அதெல்லாம் இல்ல. வேற என்ன? கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன நீ இதே மாதிரி லவ் பண்ணுவியா தேவா? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? கல்யாணம் ஆனாலும் இதே மாதிரி உன்னை நான் எப்பவுமே காதலிச்சுட்டே இருப்பேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்தாலும் பாருடா, அந்த அளவுக்கு இமேஜினேஷன் பண்ணி வச்சிட்டேன். போ தேவா. சொல்லு தேவா, நீ என்னை எப்பயுமே காதலிச்சுட்டே இருப்பியா? கண்டிப்பா, எவ்வளவு வயசானாலும் நான் உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன் ஐஷு. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் அழகா இருக்கனா இல்ல உங்க தங்கச்சி அழகா இருக்காளா? 2 பேரும் கண்ணு முன்னாடியே தான் இருக்கோம், சொல்லுங்க. அது நீ உன் தம்பிகிட்டயே கேட்கலாம். என் தம்பிட்ட நேரம் உங்க தங்கச்சியே கேட்டிருப்பா, நீங்க சொல்லுங்க. எங்கிட்ட போனாலும் அணை கட்டுறாளே, இவளை நான் என்ன பண்றது? அழகா இல்ல உங்க தங்கச்சி அழகா? என் தங்கச்சி அழகுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? என் கூட தான் இன்னும் நிறைய நாள் வாழணும். ஐயோ போச்சு, நீதான் அழகு, நீதான் அழகு, போதுமா? அப்படி சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்க மனசுல இருந்து தானே வருது, வாயில இருந்து வெறும் வார்த்தையா வரலையே. சேச்சா அப்படிலாம் இல்ல, உன் அழகுக்கு என் தங்கச்சியில ஈடாகுமா? நான் உனக்கு கேட்கவா? நீ என்ன வேணா கேளு, நான் தான் சொல்லிட்டேனே ஐஷு. கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டியே? சேச்சா நீ என்ன வேணா கேளு. இன்னைக்கே குழந்தைக்கு ரெடி பண்ணணுமா? அதுக்கும் நானும் ரெடி. நீ ரொம்ப கெட்ட பையன் தேவா, எப்ப பாரு உனக்கு அதே நினைப்பு தானே. வேற என்ன நினைக்க? சரி கேளு. அழகா இருக்கனா இல்ல உன் அக்கா மத அழகா இருக்காளா? என்னடா இது, மதுரக்காரனுக்கு வந்த சோதனை? சொல்லு தேவா. அது வந்து நீயும் அழகுதான், என் அக்கா மதுவும் அழகுதான்.
என்ன பிரில்லியண்டா பதில் சொல்றேன்னு நினைப்பா? ஏதாவது ஒரு ஆளுதான் சொல்லணும்னா இல்லைன்னா வாக்கா. ஐயோ இப்படி வந்து சிக்கிக்கிட்டேடா தேவா. அதான் நான் சொன்னேன்ல ஐஷு, நீதான் பார்பிடால் மாதிரி அழகா இருக்கியே. அப்போ நான் தான் அழகு, நீ ஒத்துக்கிற? அப்படின்னு சொல்லல, பின்ன நான் அழகு இல்லையா? நீ அழகிடி. 2 பேருமே அழகுதான். நோ நோ நோ, யாராவது ஒரு ஆளுதான் சொல்லணும். ஐயோ தேவா, இப்ப என்ன சொல்றது? சொல்லு தேவா, உன்னோட பதில எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அது அது வந்த ஐஷு, நீதான் அழகு. நான் நினைச்சேன் இதைத்தான் சொல்லுவேன். I love you தேவா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.